வெற்றி வணக்கம் சாம்பியன்ஸ், வெல்கம் டு டே 78. ஒரு பயணத்தின் துவக்கத்தில் இருக்கும் உற்சாகத்தை அந்த பயணம் முடிகிற வரைக்கும் அந்த உற்சாகத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு வெற்றியாளரோட ஒரு தன்மை. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை துவங்கும் பொழுது, ஒரு புது வருடம் ஆரம்பிக்குது அல்லது இந்த 100 days ப்ராஜெக்ட் துவங்குறப்ப இருந்த எக்ஸைட்மெண்ட் என்ன, இப்போ எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது? ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை, உற்சாகத்தை, உத்வேகத்தை மெயின்டைன் பண்ணுறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? ஒன்று, கன்சிஸ்டன்ட்லி ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், கண்டினியூஸாக அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. இப்போ நீங்கள் செய்கிற அந்த ப்ராசஸில் அந்த ரிசல்ட்ஸ் வரல, மீண்டும் மீண்டும் அதே செய்து கொண்டிருந்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 100 daysக்கு மேலே அதையே நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அண்ட் யூ எக்ஸ்பெக்டிங் எ டிஃப்ரெண்ட் ரிசல்ட், சம்திங் ராங். இப்போ உங்களோட அப்ரோச் நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். இதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஒரு கண்டென்ட் நம்ம போடுறோம், ஒரு டிக்டாக் லைவ் நம்ம செய்கிறோம், ஒரு ப்ரோஷர் நம்ம கொடுக்குறோம், இல்லை வேலை இடத்துல ஹவ் ஆர் யூ கேரிங் யோர் செல்ஃப், யோர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கலாம். இப்போ இது எல்லாமே மாற்றி அமைக்கிறீங்க. ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்? இப்போ நான் யூ மஸ்ட் கோ பேக் டு பேசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இப்படி பண்ணும் பொழுது புதிய விஷயங்களை மீண்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்கள் உத்வேகம், உற்சாகம் அதிகமாக இருக்கும். அது ஒன்று. இரண்டாவது, சிறு சிறு வெற்றிகளை இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனித்து அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணும் பொழுது தென் உங்களோட அந்த மோட்டிவேஷன் லெவல், எக்ஸைட்மெண்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு பயணமாக இருக்கட்டும் அல்லது ஒரு போட்டியாக இருக்கட்டும், அதில் துவக்கத்தில் இருக்கிற உற்சாகத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நம்ம எல்லோருமே உருவாக முடியும்.